ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நியூஸி தமிழன் பிரதீப். நான் நியூசிலாந்து வந்து சேர்ந்துட்டேன் சேஃபாக. ஸோ இப்போ நம்ம இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னோடய சொந்த ஊர், என்னோடய சொந்த தோட்டம், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க விலாக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து என்னோடய சொந்த தென்னந்தோப்பு பார்க்க போகிறோம். பொருளூர் கிராமம், ஒட்டஞ்சத்திரம் வட்டம், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் பார்த்தீங்கன்னா பொருளூர் ஊரில் முன்னாடி எடுத்த ட்ரோன் ஷாட்டு. இப்போ அந்த 3-4 கார் நின்றுட்டுருக்கு பாருங்கள், அந்த ஏரியா வந்து நம்மளோட இடம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருக்கோம். ஒரு 10 கடை வாடகைக்கு விட்டுருக்கோம். பின்னாடி வந்து வீடு, அப்புறம் பின்னாடி இருக்க இடத்துல தென்னை மரம் இதெல்லாம் வச்சுருக்கோம். அப்படியே உங்களுக்கு லைட்டாக ஊரையும் லைட்டாக சுற்றி காமிச்சிட்டு தோட்டத்து பக்கத்தும் போகலாம். வாங்க, அப்படியே ஊரை லைட்டாக பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் பார்த்தீங்கன்னா அதுதாங்க நம்மளோட தென்னந்தோப்பு. இது வந்து நம்மளோட பொருளூர் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. பைக்கில் ட்ராவல் பண்ணி வந்தால் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடலாம். இங்கே எவ்வளோ இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கரு, ஒரு 500 தென்னை மரத்துக்கிட்ட வச்சுருக்கோம். 250 ஹைப்ரிட் கன்று, 250 ஒட்டு கன்று வச்சுருக்கோம். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா இளநீ வெட்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் கீழே இளநீ என்னடா இவ்வளோ இருக்கே அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து இப்போ இளநீ வெட்டிகிட்டு இருக்காங்க. இது எப்படி நமக்கு வந்து இளநீ வெட்ட வராங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் சப்ளையர்ஸையும் நம்ம பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா மொத்தமாகவும் பேசி விட்டுறலாம். இப்போ 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்படின்னு விட்டுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து அப்பப்போ வெட்டுறப்ப காசை வாங்கிட்டு நம்ம பராமரிச்சுட்டுக்கலாம். இப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் சப்ளையர் தான். நான் போயிருந்தப்போ இளநீ வெட்ட வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் போனதுனால எங்களுக்கும் இளநீ வெட்டி கொடுத்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா எப்போ தோட்டம் போனாலும் இந்த மாதிரி இளநீலாம் வெட்ட ஆள் இருக்கும்போது எவ்வளோ இளநீ வேணாலும் வெட்டி குடிச்சுப்பேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான், அப்பா, அம்மா 3 பேருமே அன்றைக்கி போயிருந்தோம். அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்ததுனால. ஸோ அதனால் வேணுங்கிற அளவுக்கு இளநீ நம்ம வந்து வெட்டி குடித்தாச்சு. இப்போ அண்ணா வெட்டி கொடுத்த இளநீ குடிச்சிட்ருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா, அப்பா. இளநீ குடிக்கிறதுக்காக ஆக்சுவலாக வரலை. இங்கே வந்து தேங்காய் அவங்க வந்து இளநியை வெட்ட அதை வந்து எவ்வளோ காயின்னு எண்ணி விட்டுட்டு நம்ம பணம் வாங்கிட்டு போகணும். இதுக்காக தான் மெயின் விஷயமே வந்தது. மரம் கொஞ்சம் உயரமாக இருக்கிறனால இளநீ வந்து கீழே விழுந்து உடையாமல் இருக்கிறதுக்காக கைத்தை கட்டி அழகாக போட்டு இழுத்து கீழே கொண்டு வந்து சேஃபாக சேர்க்குறாங்க. நீங்கள் இப்போ காட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கும். இது வந்து சொட்டு நீர் பாசனம் தான். டைரெக்டாக கிணத்துலேருந்து இல்லைன்னா போர்லேருந்து டைரெக்டாக நம்ம வந்து மோட்டார் ஆன் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே இருக்க கேட் வாலை மட்டும் திறந்து விட்டுட்டா போதும். ஸோ அது வாட்டில் தண்ணி பாஞ்சிக்கும். நம்ம நிறைஞ்சறப்ப பார்த்து நிறுத்திட்டா போதும். என்னடா அங்கங்கே இளநீ இப்படி வெட்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மரத்தில் இருக்கிற இளநியை ஃபுல்லாக வெட்டி கீழே வச்சுட்டு, கீழே அந்த வெறும் இளநீ மட்டும் டெம்போவில் ஏற்றுற மாதிரி மற்ற செதில் அது இதெல்லாம் அடக்கிட்டு வெறும் இளநியை மட்டும்தான் ஏற்றுவாங்க. அப்போ தான் டெம்போவில் வந்து அவங்களுக்கு இடம் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எண்ணி விட்டுட்ருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் யூஸ்வலாக ஒரு டைம் இவங்க இளநீ வெட்டும் போதும் போயிட்டு எவ்வளோ காய் என்னன்னு எண்ணி விட்டுட்டு எவ்வளோ ரேட்டுன்னு பேசி காசு வாங்கிட்டு வரணும் கரெக்டாக. அவ்வளோதான். எல்லாம் நம்ம பேசி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளநியெல்லாம் டெம்போவில் ஏற்றிட்டு அவங்களும் அவங்களோட விற்கிற கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து லோக்கல் சப்ளையரை வந்து டீலராக வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா மொத்தமாக பேசி விட்டால் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானப்போ வெட்டிப்பாங்க. நம்ம ஊரோட பசுமையை தான் பாருங்கள், எப்படி உழவு ஓட்டுறாங்க. அந்த பாரம்பரிய டெக்னிக்கு, டிராக்டர் கூட கொஞ்சம் பழைய டிராக்டர் தான். அந்த அளவுக்கு அழகாக இருக்குது நம்மளோட ஊர். அவ்வளோ கொக்கு இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து என்னோடய கிராமத்தை கண்டு ரசிங்க.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கலாம், இப்போ தென்னந்தோப்புனா கண்டிப்பாக தென்னை மரம் மட்டும்தான் வைக்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஆனால் பெரிய அளவில் வேறு விவசாயம் பண்ண முடியாது தென்னை மரம் வச்சுட்டா. ஆனால் உங்களோட வீட்டு செலவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பழங்கள் இதெல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். சப்போட்டா, கொய்யா, வாழை இதெல்லாம் நிழல் அண்டாமல் வச்சிங்கன்னா ஈல்டு அதிகமாக கிடைக்கும். நான் எப்பயுமே தோப்புக்கு போகும்போது கண்டிப்பாக இளநீ குடிச்சிட்டு வர்றது என்னோடய வழக்கம். ரொம்பவும் ருசியாக தான் இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இளநீ கிடைச்சாலும் குடிங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. இந்த டைம் பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம i20 ஸ்போர்ட்ஸு பீஸ்ட் வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஈவினிங் டைம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அமைதி இதெல்லாமே வந்து என்னோடய மைண்ட் செட்டையே சேஞ்ச் பண்ணுது. இந்த ஊர்லேயே வந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து எங்கே இருந்தாலும் ஒரு 40 வயசுக்கிட்ட வரும்போது ஊரில் வந்து தோட்டத்தில் வந்து ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. மனசில் வந்து எந்தவித கவலை இருந்தாலும் நான் தனியாக ஹெட்ஃபோன் போட்டுட்டு தோட்டத்துக்கு போயிட்டு ஒரு 4-5 பாட்டு கேட்டுட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலே மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இடம் இருந்தாவோ இல்லை பக்கத்தில் பார்க் எது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்களும் வாக் போயிட்டு இருக்கிற நேச்சரை என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம தோட்டத்திலேருந்து சன்செட் பார்க்கலாம். பாருங்கள் சன்செட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பக்கத்து காட்டில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தான் இந்த சன்செட் வியூவு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நியூஸி தமிழன். Cheers guys.